பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா கிட்ட போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களான்னு சொன்னதும், பண்ணட்டுமே கோபி, நல்ல விஷயம் தானே. என்னது நல்ல விஷயமா? எப்படி அவங்க கல்யாணம் பண்ணலாம்? அது தப்பு கிடையாதா? அதுவும் இந்த வயசில் கல்யாணம் தேவையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோபி, நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆனதுன்றதை மறந்துட்டிங்களா? இங்கே பாரு, நம்ம வேற அவங்க வேற. நம்ம பசங்களை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். அதே மாதிரி அவ எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க கோபி, உங்களுக்கு என்ன அவசியம் இருந்ததோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க. இல்லை, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன்னா கோபி, உன்னை என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாது. பாக்கியவாச்சு அவளுடைய லைஃப் ஆச்சு. அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்கே பாருங்க கோபி, உங்களை நான் மீட் பண்ணதுக்கு முன்னாடி பாக்கியா என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்களும் நானும் இப்போ எதிரியாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். அப்படின்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினைப்பேன். ராதிகா சொல்கிறத கேட்டு கோபி பயங்கரமாக கோபப்படுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.